தேவனுடைய அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் இப்படியாக நமக்கு போதிக்குது. தேவனுடைய வார்த்தை அப்படியாக இந்த வாரத்தின் முதல் நாள்ல நம்ம சபையாக சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளும்படி கிருபை பாராட்டினதுக்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஆரம்பமாக ஒரு ஜெபத்துக்குள்ள நம்ம போகலாம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் மன மகிழ்ச்சியான நாளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபை இரக்கம் ஐஸ்வர்யம் அனைத்தும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்து உம்முடைய சத்தியத்தில வழி நடத்தும்படி எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, கடந்த காலம் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமும் இன்றி எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, நாங்கள் உரிமையோடு உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி பிதாவே. பிதாவே, நீர் சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று அப்படியாக இங்கே தொழுது கொள்ளும்படி சபையாக சேர்ந்து வந்திருக்கிறோம் அப்பா தகப்பனே. இப்படியாக இந்த தொழுகை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதாவே, ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு, ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது தகப்பனே. ஜெபமும் பாடலும் உடைய செய்தியும் உடைய குமாரனின் கர்த்தரின் பந்தியும் காணிக்கும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாவற்றிலும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. இதோ யார் யாரு வரவில்லையோ அவர்களுக்கு ஏதாவது தடையாக இருந்தால் அதையெல்லாம் நீக்கி அவர்கள் சீக்கிரம் வந்து சபையாக சேர்ந்து பரிபூர்ணமாக ஆராதனையில் பங்கு பெறும்படி ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக பாடலுக்குள்ளாக செல்லலாம். பாடலில் நம்மளை வழி நடத்தும்படி இம்மானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கிறிஸ்து மூலமாய் தேவனை நாம் உயர்த்துவோம். 23ஆம் பாடலை சேர்ந்து பாடுவோம். தேவனை காலேயும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றே திகழின்றே அனுதினம் வாழ்ந்தேடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றே திகழின்றே அனுதினம் வாழ்ந்தேடுவே. காலேயும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடுகிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடுகிறேன். காலையும் மாலைய வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி செத்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி செத்தென்னை மறைப்பார். உன்னதத்தின் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். உன்னதத்தின் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். காலையும் மாலைய வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் சிரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. 27ஆம் பாடலை பாடுவோமாக. நமக்கு தெரிந்த பாடல். போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனை நாம் என்றும் பாடி துதிப்போமாக. சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனை நாம்
என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். என் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். என் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமின்று பாடாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமின்று பாடாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் பாடி துதித்திடுவேன். என் நேசரேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவன் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரை நான் என்றும் பாடி துதித்திடுவேன். என் நேசரேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். சர்வ சிருஷ்டிக்குமே சுவிசேஷத்தை சொல்லுங்கென்று கட்டளையே. சர்வ சிருஷ்டிக்குமே சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று கட்டளையே.
ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்றும் ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்றும் ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். என் நேசர் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். என் நேசர் இயேசுவில் நான் என்றும் பாடி துதித்திடுவேன். பாடலிலே வழிநடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வேத வாசிப்புக்குள்ளாக போகலாம். வேத வாசிப்பை வாசித்து தரும்படி நம் ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். வேத வாசிப்பு மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் ஜீவனுக்காக ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். வேத வாசிப்பை வாசித்துக் கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவ செய்திக்காக நாம் ஜெபம் செய்யலாம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தகப்பனே, உடைய வேத வசனத்திலே பிரியமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி பிதாவே. உம்முடைய கிருபையால் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி அதை தியானித்து எங்கள் இருதயத்தில் வைக்கும்படியும் தகப்பனே நீ கிருபை பாராட்டும் அப்பா. தகப்பனே, இதோ தேவ செய்தியை கேட்கும் போது நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாதபடிக்கு உம்முடைய சத்தியம் எங்கள் இருதயம் என்னும் பலைகளை எழுதி அதில் தினந்தோறும் நாங்கள் நடக்கும்படியும் நீ தயவு பாராட்டுங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. இதோ செய்தியை கொடுக்கிற தாசரை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு போதிக்கும் போது நாங்கள் தெரிந்த புத்தி உள்ளவர்களாகவும் ஞானத்தோடு அதை கேட்டு அதன்படி வாழும்படி எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ தாசர்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. இப்படியாக அநேக இடத்தில் சத்தியத்தை போதிக்கும்படி அவரை பலப்படுத்துங்க தகப்பனே. தகப்பனே, எல்லாவற்றிலும் அது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ செய்தியை தரும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாரத்தில் முதல் நாள் தோறும் கூடுகிறதே தேவன் அறிந்தவராகிறார் இல்லைங்களா? நாமளும் தெரிஞ்சிருக்கோம். இந்த வாரத்தில் முதல் நாள் தோறும் நாம் ஏன் கூடி வருகிறோம்? பெண்கள் சபையில பேசக்கூடாது இல்லையா? கண்டிப்பா, இல்லைன்னா அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அப்போ ஆண்களும் நாம என்ன பண்ணலாம்? அதை ஏன் கூடி வரும்? எதற்காக கூடி வரும்? ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக? நித்திய ஜீவன் பெறுவதற்காக, பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது இல்லையா? எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம யாருமே எதுக்கும் கூட மாட்டோம். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா எதற்காக வேலைக்கு போவோம்? கூலி, ஆதாயம், சம்திங் ஏதோ ஒன்று கிடைக்கும் நமக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம வேலை செய்வோமா? நாம நம்ம குடும்பத்தை போஷிக்கிறதுக்கும் நாம் ஆரோக்கியமா இருப்பதற்காகவும் வேலை செய்து சம்பாதியத்தை நாம் அநேக காரியங்களை செய்யறோம் இல்லையா? அதற்காக தான் வேலைக்கு போறோம். அப்படி இல்லாத வேணாம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு முயற்சியும் இருக்க மாட்டோம். அப்போ சபை கூடுறதுல நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? தேவன் என்ன சொல்லி அழைத்தார்? ஒன்னியவன் சொல்றாரு, நான் நித்திய ஜீவன் கொடுப்பதற்கே உங்களை அழைத்தேன். வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு வசனம். அப்போ நாம எதற்காக கூடுகிறோம்? அப்போ நம்ம கூடுகிற காரணத்தை நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க போய் பாருங்க, நிறைய சபையில ஏன் கூடுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்ம இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறோம், நம்ம பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுதுங்க. அப்படி இருந்தோம் அநேக மக்களிடத்துல இந்த முயற்சி இல்லை. நிறைய மக்களிடத்துல பாருங்க, சபைக்கு நம்ம கிறிஸ்துவ சபையை தான் குறிச்சு பேசுறோம். ஏன்னா மற்ற சபையில நம்ம உதாரணம் வைக்கிறதோட நம்ம சபையை குறிச்சு பேசலாம். இப்ப நம்ம வரும்போது ஏதாவது ஒண்ணு விட்டு வந்திருப்போம். ஒருத்தர் கல்யாணத்தை விட்டு வந்திருப்போம், ஒருத்தர் ஒரு பக்கரி விட்டு வந்திருப்போம், வேற எங்கேயும் போறது, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் இருக்கும் மைண்ட்ல. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு தான் இருப்போம்? அதை குறித்து தான் செஞ்சுட்டு இருப்போம். அந்த காரியத்தை குறித்து தான் செஞ்சுட்டு இருப்போம். அத மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருப்போம். ஒருத்தர் இங்க போயிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் செய்யணும், இல்ல ஏதாச்சும் ஆதாயம் வருமே, நம்ம பக்கத்துல என்ன பண்ணிட்டோம்? அதை குறித்து தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். சபையில தேவனை முழு மனதோடு முழுதோடு தொழுது கொண்டு இங்க வர வசனம் ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது இல்லையா? அப்படி நாம சிந்திக்கிறது இல்லை. அப்படி சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சிந்திக்காதையும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம முழு மனதோடு முழுதோடு தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய செய்தி கடந்து செல்லலாம். சகோதரர் வாசித்து கொடுத்த வண்ணமாக மத்திய சுவிசேஷம் மத்திய சுவிசேஷம் 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனுக்கு ஈடாக அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதும், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், நம்ம வேலைக்கு போய் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி அந்த உலகமே உன் கண்ட்ரோல் இருந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவன் இருந்தா தானேங்க அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. அதை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்னன்னு கேட்குற. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும், என்ன பண்ணாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன குடிச்சாலும், நீ சந்தோஷமா இருந்தாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? என்ன லாபம்? அருமையா சொல்ற மத்திய சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக விளக்கி சொல்ற.
அப்ப நம்ம ஜீவனை காத்துக் கொள்வதற்கு தான் நம்ம சபைக்கு போறோம் இல்லையா? அதை இலவசமாய் கொடுக்கிறேன்றார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அது எப்படி சொல்றாருனாக்கா, இப்ப உதாரணத்துக்கு பிரசங்கி சுவிசேஷத்துக்கு போகலாம். பிரசங்கி 2 பிரசங்கி 2ஆம் அதிகாரம் பிரசங்கி 2:10 வாசிங்க, எடுத்துங்க வாசிங்க. இரண்டாம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்கிறேன். என் கண்கள் இச்சித்ததை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சி எல்லாம் என் மன மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்களின் எல்லாவற்றிற்கும் எனக்கு வந்த பலன். இப்போ இந்த சாலமன் ஞானி இப்படி பேசுறார். என்ன சொல்றார் பாருங்க. அவரு இச்சித்தது, அவர் கண்ணுல பட்டது ஒண்ணு கூட விட்டு வைக்கலையா, ஒன்ன கூட வேணாம்னு சொல்லலையா. அவரு கண்ணுல பட்டது என்ன சொல்றாரு, எவ்வளவு பெண்களை பார்த்தாலும் அவ்வளவு அழகை ரசிச்சு அவர் என்ன பண்ணாரு, அனுபவிச்சு எவ்வளவு சந்தோஷமான சாப்பாடு என்ன சொன்னாரு, சாப்பிட்டேன் நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சு என் இருதயத்துக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தது. ஒன்ன கூட நான் விலைக்கு வைக்கல, எதையும் விட்டு வைக்கல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அவர் கண் வசனத்தை வாசிக்க திரும்ப வாசிக்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சி எல்லாம் என் மனமகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். எப்படி சொல்றாரு, அவர் கண்ணு இச்சித்தது அவர் ஒன்று கூட வைத்து வைக்கல, எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் ஒன்ன விட்டு தடை பண்ணவில்லை. தடை இதயத்துக்கு தடையே பண்ணல, இது வேணாம் அது தப்ப தடையே செய்யலைங்க. அவ்வளோ ஆடம்பரமா இருந்தார். தேவனே சாட்சி கொடுக்கிறார், இதுக்கு முன்னாடி உன்னை போல ஒரு செல்வந்தரம் இல்ல, ஞானியம் இல்லை இல்லையா, செல்வந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அப்பேற்பட்ட அவரு நினைச்சது ஒண்ணு கூட எதிர்த்துக்கு என்ன பண்ணல, தடை செய்யலன்றார். தடை செய்யல, எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன், சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டார். லாபம் என்ன? நஷ்டப்படுத்தி கொண்டார். அதனாலதான் பிரசங்கிக்கிறார், அதனாலதான் இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டார். எப்படின்னு பாருங்க, அதே பிரசங்கி 6:7 வாசிங்க. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே, அவன் மனத்துக்கோ திருப்தி இல்லை. சொல்ற மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் பூமியில அவன் வாய்க்குத்தானப்பா, அவன் மனசுக்கு இல்லை. அப்ப தேவனோடும் அந்த மனசு என்ன பண்ணுது, உறவாடி கொண்டது. அவனுக்கு தெரியுது இதெல்லாம் தப்புன்னு தெரியுது. இருந்தாலும் இந்த பிராய்ஸ் எல்லாம் எதுக்கு, இந்த சாப்பிடுறது மன மகிழ்ச்சியா இருக்கிறதால எதுக்கு இந்த சாப்பிடுறோம் இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்றது, என் வாய்க்கு தானே சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கு. இந்த தொண்டையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அதோட டேஸ்ட் நம்மளுக்கு என்னதுன்னு தெரியாது, தெரியுமா? இப்ப சாப்பிடுற சாப்பாடு அது எதுவா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணி எதுவா இருக்கட்டும், இந்த நாக்கு ருசி பார்த்து சொல்லுது. அப்ப சொன்னா நம்மளுக்கு ஏதாவது சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த நாக்கு நமக்கு ருசி தெரியல, நான் என்ன சாப்பிடுறேன்னு உனக்கு தெரியாது. சொல்ற பாருங்க, இது என்ன சொல்ற, இது என் வாய்க்கு தானே, மனசுக்கு ஒண்ணுமே இல்லையே. தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டார். இவ்வளவு சந்தோஷமா இருந்து ஒன்ன கூட சாலமன் சொல்றார், ஒன்ன கூட நான் மிச்ச வைக்கல, ஒரு இருதயத்துக்கு சந்தோஷமா இருந்தது வேணா தடை செய்யவே இல்லை, ஒண்ணு விடவில்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு சொல்றார். தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டார்.
தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார். தேவனிடத்துல கிடைக்கிறார் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை எப்படி யூஸ் பண்ணிட்டாரு? துஷ்ரூபமா யூஸ் பண்ணிட்டார் இல்லையா? தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டார். இப்போ உலகத்துக்குரிய காரியங்களில் இப்ப இந்த வசனத்துக்கு ரீதியா என்ன சொல்றாரு பாருங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டார். லாபம் என்ன? இப்ப இவர் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டாரு. உலகத்தில் உள்ளவர்கள் தான் அன்பு வைத்து அதோடு தானே உறவாடினார். ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டார். அவருக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் இல்லை. அதுக்கு தான் சொல்றாரு பிரசங்கில, வானத்தின் கீழ் இருக்கிறது எல்லாம் மாயன்னு சொல்றாரு. எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமா இருக்குதுன்னு தவிப்பு மாயை. எப்படி சொல்றாரு? மனசுக்கு சஞ்சலமா இருக்கலாம். சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் மாயை, எல்லாமே போயிடும். அது எப்ப சொல்றாரு? ஆரம்பத்துல சொன்னா பரவாயில்ல, அனுபவிச்சு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு. புத்தி வந்த பிறகு சொல்றாரு. நம்ம நிறைய பேர் மக்கள் சொல்லுவோம் இல்லையா, கண்ணு கெட்டிட்டப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஒரு பழமொழி இருக்கு தானே, அந்த மாதிரி. அப்போ இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டால் லாபம் என்ன? அதுக்குதான் நான் வந்த உடனே கேட்டேன், நாம எதற்காக கூடுறோம், எந்த நோக்கத்துக்காக கூடுறோம்? ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தோறும் சகோதர சபை முடிந்த உடனே ஏன் மெசேஜ் போடுறாரு? நீங்க ஆயத்தமா இருக்குங்க, எந்தெந்த பகுதிக்கு ஆயத்தமா இருக்கணும்னு வசதி ரீதியா நமக்கு சொல்ற. நீங்க ஜெபம் பண்ண ஆயத்தமா இருங்க, ஒருத்தர் பாடல் பாட ஆயத்தமா இருங்க, ஒருத்தர் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமா இருங்க. ஏன் அப்படி ஒரு ஆலோசனை சபை கூடுற உங்களுக்கு இல்லை? நாம எதற்காக வரும் கூடும்? அநேக சபையில போங்க, ஊழியக்காரர் தான் பேசுவார், மற்றவங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. இது உண்மைங்க. அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வயலான யாருக்கும் அந்த வாய்ப்பு தர மாட்டார். இங்க உங்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது, நீங்க எல்லாம் பாக்கியவாங்க. அதை பிரயோஜனப்படுத்திக்க மாட்டாங்க. உலகத்து காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அழிந்து போற ஒன்றுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் இல்லையா? அப்படி தானே செய்யறோம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை, இந்த ஜீவனை காப்பதற்காக காரியத்தை நாம யாருமே செய்யறது? ஜீவனை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், என்ன முயற்சி இருக்கு? நம்ம உலகத்துக்கு எல்லாமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளும் லாபம் என்ன? ஒவ்வொரு இருதயத்திலும் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது? நாம என்னத்தை சாப்பிடலாம், என்னத்தை குடிக்கலாம், என்ன சம்பாதனை செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிற தவிர தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நிலைத்து நிற்கலாம், அவருடைய ரகசியங்களை எப்படி கண்டறியலாம் என்ற யோசனை நமக்குள்ள இல்லை. சத்தியத்தை இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுறோம். கண்டிக்கிறவங்களை என்ன பண்றோம்? வைரக்கியமா பார்க்கிறோம். அவர் ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. கண்டிப்பு இல்லைன்னா என்ன? கெட்டு போயிடும். கண்டிப்பு இல்லைன்னா கெட்டு போவார்கள். தேவன் அன்போடு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார். அதை எப்படி சொல்றாரு? தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், கருக்களாய் ஆத்துமாவை ஆவியும் கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்த இறுதி யோசனை வகையா இருக்கிறதா இருக்கிறது. அப்போ சொல்றவனைய குத்தம், கேட்கிறவனைய குத்தம். சொல்ற நீ யோகியமான நீ என்னையே கேட்கும், கேட்கிறவனையும் குத்தம். முதல்ல நீ யோகியமாயிரான்னு என்ன சொல்ற? அதுதான் இருக்கிறோம் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்குது அந்த கத்தி, ரெண்டு பக்கம் கூரா இருக்கும். சொல்றவனையும் அறுக்கும், கேட்கிறவனையும் அறுக்கும். அப்போ தேவனுடைய வசனம் இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதும் நம்ம ஆதாயப்படுத்தத்தான் நினைக்கிறோம். என் கண்கள் கண்ட இச்சையை நான் ஒன்று மட்டும் இல்லை. அந்த சாலமன் சொன்னது போலயே எப்பயும் செய்யறங்க, எப்பயும் அதே தான் செய்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் நம்ம விட்டு வைக்கிறோமா? தேவனுக்காக ஏதாவது ஒரு 5 நிமிஷம் விட்டு கொடுக்கிறோமா? நாம் தேவனிடத்தில் நாம் எப்படி சேர்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக சேர்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் வரங்க, நாமளா வரலாம், எல்லாரும் அப்பம்பிக்கிறாங்க, நாமளும் அப்பம்பிக்கலாம், அப்படி அல்ல. அப்படி செய்யக்கூடாது. தேவனுக்கு அதுல பிரியம் இருக்கணும். தேவனுக்கு அதுல பிரியம் இருக்கணும். அப்போ உன் ஜீவனை நஷ்டப்படுத்தாம நீ காத்துக்கொள்ளணும். உலகத்தால் செய்யற போல நீ செய்ய, நீ அவங்களோட போயிருக்கலாமே.
எதற்கு ஒரு என்ன சொல்றது 2 அவர் வீணா உட்கார்ந்துட்டு சொன்ன. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? சத்தியத்தின் ரதியா வளரணும், ஞானத்திலும் வளரணும், மாம்ச வளர்ச்சியிலும் வளரணும். அதுதாங்க வளர்ச்சி. சும்மா மாம்சத்துல என்ன சொல்றது நல்லா என்ன மாதிரி புஷ்டியா வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாத்துலயும் வரும். நீதிமன்றங்கள் சொல்றாங்க, எண்ணத்தை கத்துக்கினாலும் பரவாயில்ல, ஞானத்தை பெற்றுக்கொள். நீ எதுல இல்லாமட்டி பரவாயில்ல, ஞானத்தை பெற்றுக்கொள்னு சொல்றாங்க. அந்த ஞானம் இந்த பரலோகத்துக்கு கொண்டு போற ஞானமா இருக்கும், உலக ஞானமா இருக்கக்கூடாது. பாருங்க, தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு வசனத்தையும் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். நிறைய பேர் இந்த வசனத்தை தெரிஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. புதுசா ஒன்றும் நான் சொல்ல போறதில்ல. இந்த உலக காரியங்களை குறித்து பேசுறாரு லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும் வாசிங்கள். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வரமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்கள் சேர்த்து வைத்திருக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்தேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு ஊமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அங்க ஒரு நியாய சொல்றாரு. அந்த நியாயத்துக்கு பதிலாக அவர் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொல்றாரு. சீஷர்களுக்கும் ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒருத்தன் என்ன பண்றான், தன் மனதுல சிந்திக்கிறான். என்னன்னு, என்னுடைய களஞ்சியங்களால் ஐஸ்வர்யவான், என்னுடைய களஞ்சியங்களால் நிறைய களஞ்சியங்கள் என்ன, நல்ல பயிர் வகைகளும் நல்லா அவனுக்கு சேவையான தியானிகள்லாம் நல்லா வளர்ந்து செழிப்பா இருக்கு. அவன் இருதயத்துல சிந்திக்கிறான் என்னன்னு, அதெல்லாம் என்ன பண்ணான், அந்த அறுவடை நாள் வந்தோன்னு அதெல்லாம் அறுத்து பெரிய கோடனை கட்டி அந்த கோடன்ல சேகரிச்சு நான் அநேக நாள் வைத்து அதை சாப்பிட்டு அனுபவிக்கிறேன்னு அவன் மனசுல சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அந்த ஐஸ்வர்யனுக்குள்ள அப்படிதான் எண்ணங்குது. உலகத்தோட தான் அவனுடைய இருதயம் போய் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய எண்ணம் அவனுக்கு தெரியல. நான் ஆத்மா நஷ்டமா வந்து அவனுக்கு தெரியல. அவன் என்னன்றான், அநேக நாள் என்ன பண்ண போறேன், அதை வச்சு நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைக்கிறான். வாசிங்க 20 மினிட்ல வாசிங்க. 20 மினிட்ல வாசிங்க. கண்டினியூஷன். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவனே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கட்டனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரி எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். பாருங்க, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் நிறைய சேகரிச்சு இந்த ஆத்மாவை என்ன பண்றேன், சந்தோஷமா அநேக வருஷம் வாழ போறேன், நிறைய சாப்பிட்டு நான் மட்டும் சந்தோஷமா என் குடும்பமும் இருக்க போறோம் அப்படின்னு அவன் ஆத்மா கூட பேசிட்டு இருந்தான். தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு, மதிகேடனே, முட்டாள், இந்த ராத்திரி உன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டா நீ இந்த சேகரித்தது யாருக்கு ஆகும்? இந்த ராத்திரி உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுப்பா. உன் உயிர் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா அதை சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? மதிகேடனேன்னு சொல்றாரு. மதிகேடனே, இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? யாருக்கு போய் சேரும்? அப்ப நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்ளதான் நினைக்கிறத தவிர உன் ஆத்மாவை காத்துக்கொள்ளன்னு உனக்கு என்ன இல்லை, எண்ணமே இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, அவன் சந்தோஷத்தை பூரிப்பை பேசுறான். அவன் ஆத்மாவோட அவன் பேசுறான். நான் நல்லா சாப்பிட்டு குடிச்சு நல்லா இருக்கும். அவனுக்கு பெரிய கோடனை கட்டி என்ன பண்றானா, அவன் சேர்த்து அவன் என்ன சொல்றான், அவன் வளர்ந்த நிலங்கள்ல விளையிற அந்த வயல்ல விளைகிற தியானிகள் எல்லாம் சேகரிச்சு ஒரு பெரிய கோடன்ல வைப்பான். வச்சு சாப்பிட்டு பூரிப்பா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தேவன் சொல்றாரு, மதிகேடனே, இந்த ராத்திரி உன் உயிரை எடுத்துக்கொண்டா நீ என்ன செய்வ?
நீ சேகரித்தவைகள் யாருடையதாக என்றால் அப்படிதான் மனுஷனோட வாழ்க்கை. தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்கிறான். உலக ஆதாயத்துக்காக ஆசைப்படுறான். நான் நிறைய முறை உங்களை கண்டிப்பேன் இல்லையா, கண்டிச்சுக்கிறேன் இல்லையா நிறைய வாட்டி. ஏன்னா நாம் கூட இருந்து பரலோக போற ராஜ்யம் அது வழி என்ன சொல்றாரு, இக்கட்டமான வாசல். நான் எப்படி இருக்கேன் தெரியும். அந்த இக்கட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிலர் இக்கட்டுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி இருக்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. வசனம் நல்லா நம்மள அப்படி இறுக்கி வைக்கும். நீ இச்சிக்காத, பொல்லாப்பு செய்யாத, மத்தவங்க செய்யற மாதிரி நீ செய்யாத, உன்னுடைய வழி தனியா இருக்கிறது. நிறைய வார்த்தைகளை சொல்லி இடுக்கும் படுத்துற, உன்னை சுத்தப்படுற. நீ என்ன பண்ற? தனிமையில் ஒருவனாகத்தான் போக முடியும். 1 by 1 இடுக்கமும் நெருக்கமா இருக்கு அந்த வழி. அப்ப அந்த வாசலை கண்டுபிடிக்க சிலர்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லலையே அவரு. அதை கண்டுபிடிக்கிற சிலர், அந்த சிலர் தான் நாம கிறிஸ்துவ சபையார் தான் சிலர். அதுலயும் என்ன பண்ற? ஜலிக்க போறேன்னு சொல்றாரு. அதுலயும் என்ன பண்ண போறேன்? ஜலட பண்ண போறேன். ஏன்னா அதுலயும் இப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. சத்தியத்துக்கு கேட்க வராங்களா, இல்ல நம்ம என்ன எதற்காக வரோம்னு என்ன பண்றோம்? சிந்திக்கிறோம். நம்ம எழுத்துல எதற்காக வரோம் யோசிங்க. நாம சத்தியத்தை கேட்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? வாஞ்சியோட இருக்கணும். இப்ப சகோதர ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த வாஞ்சியை நமக்கு கொண்டு வர்றாரு. ஒரு வாரம் தான் முக்கியமாக. நாம எப்ப ஞானஸ்தானம் எடுத்து தேவனோட நம்ம ஒப்புருவாகணுமோ அப்பத்துக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் பிதாவை என்னைக்காவது அவர் ஒரு என்னைக்காவது பிரிஞ்சிருக்கிறத பாத்துக்கிறீங்களா? பிதா என்னை தனியா விடவில்லை. இருவரும் எப்படி இருந்துக்கிறாங்க? ஒரு நிமிஷம் கூட பிதா அவரை விட்டு விலகினது இல்லை. ஒரு நிமிஷம் விலகினால் அவர் ஜீவன் அவரை விட்டு போயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கிற நாம எப்போ ஒப்புறோம், நமக்கு இயேசு கிறிஸ்துவும் உள்ள சம்பந்தம் அப்படி இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கண்டிப்பு இருக்கணும். கிறிஸ்துவனா எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்கணும்? உன்னை நடக்கை பார்த்து உன் குடும்பத்தார் வர வேண்டும். உன்னை நடக்க பார்த்து உன் சகோதரன், உன் ஃப்ரெண்டுங்களும் ஏதோ ஒரு சபையை தேடி நீ எந்த சர்ச்சுக்கு போறப்பா, எப்பேற்பட்ட சபை பாது, உன்னுடைய நடக்கை பார்த்து வரணும். நீ பேசுற பேச்சை பார்த்து வரணும். உன் பொண்டாட்டியும் உன் பேச்சை கேட்க மாட்டான், உன் சகோதரன் உன் பேச்சை கேட்க மாட்டான். அப்போ உன் நடக்கை எப்பேற்பட்டது இருக்கு? உன் புள்ள உன் பேச்சை கேட்க மாட்டான், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண போயிடுவேன் இல்லையா? அப்போ தேவனுடைய வசனத்தின் ரீதியா நம்ம வாழ்றோமா, உலகத்தோடு வாழ்றோமா? அவங்க அவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. நாம கூட என்ன பண்ணலாம்? நாம அப்ப என்ன சொல்றோம்னா, நீ ஒண்டி சபையில வந்து நீ பரலோகம் போறதுக்கு உனக்கு தனியா போதிச்சிருப்பாரு. இவ்வளவு கூட்டத்துல வந்து உனக்கு போதிக்கணுமா என்ன? ஒவ்வொருவரும் சத்தியத்தில் கேட்டு உலக ஆசை பாச இச்சைகளை விலக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எப்படி நிலைத்து இருக்கிறோம்? உலகத்தை ஆதாயப்படுத்த வந்திருக்கிறோமா, நம்ம ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோமா? அதை நஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்ற. அதை நஷ்டப்படுத்திடாதீங்க. பாருங்க, அதுலயே 22, 23 வாசிங்க. 22, 23 வாசிங்க. அதே பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களோடு சொல்லுகிறேன். சொல்றாரு, எண்ணத்தை உண்போம் உங்கள் ஜீவனுக்காக. எண்ணத்தை சாப்பிடலாம். இப்ப என்ன சொல்றோம்? எண்ணத்தை சாப்பிடலாம். நம்ம என்ன பண்றோம்? இப்ப யோசிக்கோ, இன்னைக்கு நாட்கிழமை ஆச்சு, சர்ச்சு முடிஞ்சது என்ன பண்ணலாம்? எண்ணத்தை சாப்பிடலாம், என்ன போய் வாங்கிட்டு வரலாம். இப்படி கவலைப்படுகிறது. கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உடுத்துவோம், என்ன மாதிரி ஷர்ட் போட்டு போலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு என்ன பண்றீங்க? கவலைப்படாதீங்க. ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவனை உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தைகளாயிருக்கிறது. ஆகாரத்தை பார்க்கிலும் என்ன சொல்றாரு? ஜீவன். ஜீவன் உயிர் பெருசு. இந்த சாப்பிடுற பொருளோட உயிர் பெருசுப்பா சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? ஆலய பார்க்கிலும்
சரீரம் விசேஷது, உன் சரீரம் விசேஷமானது இல்லையா? எப்படி ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க, எப்படி அப்படியே ஜாயின் பண்ணி பேசுறாரு. அதோட பார்ப்போம் உயிர் பெருசு. அப்போ எப்படி பிரதர் நம்ம சில பேர் என்ன பிரதர் சாப்பிடக்கூடாதா? தேவன் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சொல்றாரு. அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, என்ன சாப்பிடலாம், என்னத்தை சேகரிக்கலாம், எங்க பிள்ளைங்க ஊர்ல இருக்குது, நான் இங்க தான் என்ன சேர்த்து எடுத்துன்னு போலாம். அப்ப நீ இந்த ராத்திரி சேர்த்துட்டீங்கன்னா எப்படி எடுத்துட்டு போவ? அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டு நீ எப்படி போவ? ஆத்மா ஆதாயம் ரொம்ப முக்கியம். அதை ஆதாயப்படுத்திட்டா மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க, அந்த பாதுகாப்பை வழி நடத்தணும். ஏனோ தானம் விட்டுடக்கூடாது. ஏனோ தானம் அந்த இப்ப நம்ம ஆசிரியர் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த சகோதரனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வாரத்துல ஒரு வாட்டி வந்துட்டாருனாக்கா அவர் என்ன பண்றோம், வாரம் ஐயா வந்துருங்க வந்துருங்க. ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறேன்னே தெரியாம இருக்கு. உன் பாவங்களை அறிக்கைட்டு நீ மனம் திரும்பி தேவனிடத்துல வந்திருக்கும் போது உன் ஆத்மாவை பாதுகாப்பு தர வந்துக்கிற. சாப்பிடுங்க நம்ம டெய்லி ஒரு ஆள் உங்களுக்கு சொல்றாங்களா? நீங்களும் போய் தானே சாப்பிடுறீங்க, பசியத்தை சாப்பிடுறீங்க இல்லையா? இது கூட ஒரு மாதிரி விதமான பசிதான், தாகமா. யோசித்து பாருங்க கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, தேவனுடைய வசனம் கடினமா இருக்கும். கடினம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். அந்த வழி என்ன இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். உங்களை தட்டி கொடுத்து போங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குமா? உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணுமா? நீங்க சந்தோஷப்படும்படி நான் போதிச்சா நானும் பரலோகம் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க. ஐயோ இல்லைங்களா? நாம ஆத்மா ஒண்டி நம்ம நஷ்டப்படுத்தி கொண்டா அதுக்கு ஈடா எதுவும் கொண்டு வர முடியாது. தொடர்ந்து பிலிப்பியர் நிருபத்துக்கு திருப்பி கொடுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பவுலானவர் எப்படி சொல்றார் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றார். பிலிப்பியர் 3:7-8 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளெல்லாம் ஏதோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணிக்கொண்டிருக்கிறான், எண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரா? எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு வந்த உடனே எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அருமையா சொல்றாரு. அவரு இந்த உலகத்தை என்ன வெறுத்துட்டார், உலக வாழ்க்கையை வெறுக்கிறார். இதுதாங்க உண்மையான ஞானஸ்தானம் பெற்ற ஒரு சகோதரனுக்கு அறிகுறி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஓபன் சேலஞ்ச் பண்றாரு. எனக்காக ஜீவகிரகம் வைக்கப்பட்டது. நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன்னா, எனக்காக பரலோகத்தில் ஜீவகிரகம் வைக்கப்பட்டது, நான் பரலோகம் போறேன் என்று கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் நீ சொல்ல முடியுமா? நம்ம உலகத்தோட சஞ்சரிச்சு கொண்டு இருக்கிறோம், உலக வாழ்க்கையோட இருக்கிறோம். அவருக்கு எல்லாத்தையும் தனக்கு வந்தது எல்லாம் நஷ்டம் என்று விட்டுட்டேன்னு சொல்றாரு. தனக்கு தேவையானது கூட வேணான்னு கொடுத்துட்டாரு. அவர் ஜீவனை காத்துக் கொண்டார், ஆத்மாவை காத்துக் கொண்டார். உலகத்தில் உள்ள நஷ்டம் என்று சொல்றார். குப்பையுமா எண்ணினேன். கிறிஸ்துக்காக சொல்றார். கிறிஸ்துக்காக நான் எப்போ அவரை தெரிஞ்சு கொண்டனோ அப்போ என்ன பண்ணிட்டேன், இது எல்லாம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஷாக், மிராக்கிள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதை வச்சுக்கணுங்க. சும்மா வந்தோம், சபையில சத்தியத்தை கேட்டோம், காணிக்க போட்டோம், நான் ரொம்ப யோகியன், அதெல்லாம் செய்யக்கூடாது. தேவனுக்கும் உள்ள உனக்கும் உள்ள மனசாட்சியும் உன்னுடைய இருதயத்தின் யோசனை
தேவன் அறிந்தவரா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீ யோகியமா இருக்கணும், நடக்கணும். அப்போ உன் நடக்கையை பார்த்து அநேக மக்கள், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இங்க என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. கிறிஸ்துவர் எப்பேற்பட்ட சபையா இருக்கும், இப்படித்தாங்க இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை இப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். பவுலானவர் எவ்வளவு பேர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவு சாதாரணமா சுவிசேஷம் சொல்றது, தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதே நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி கொடுத்து பாருங்க, ஈஸியா வந்துடுவான். தேவனுடைய வசனத்தை இலவசமா என்ன சொல்றாரு, ஆத்மாவை காத்துக்கொண்டு, நான் ஆத்மாவை பத்தி அவன் கவலைப்படல. எல்லாரும் சாவர நானும் செத்து போயிடுவேன். அவன் அந்த பதில் ரெடியா வச்சுட்டு இருப்பான். உனக்கு என்ன வருதோ அதுதானே எனக்கும் வரும். ஆனா என்னுடைய ஆத்மா எங்க போய் தங்கும்? வலது பரிசத்தில் போய் தங்கும். உன் ஆத்மா எங்க போய் தங்கும்? இடது பக்கம் கூட உனக்கு பேசுறதுக்கு கூட நாதி இல்லையே, பேசுறதுக்கு கூட நாதி இல்ல. இடது பக்கம் போய் சொல்றது கூட நாதி இல்ல, ஏன்னா நீ சபையிலே இல்ல. அப்போ உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இப்ப பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டு குப்பை வாங்கினே. அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். அப்பதான் சபை வளர்ச்சி பெறும், நாம வளர்ச்சி பெறுவோம். அந்த நித்திய ஜீவன் என்ற பலனை நம்ம பெறுவோம். பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய பெற முடியாது. பெறும்படி சொல்றாரு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க முடியும். ஒளி நம்ம மேல வீசும். அப்படிதான் தேவனுடைய வசனம் ஒவ்வொன்றும் பேசும். நாம் என்ன பண்ணுவோம், சபைக்கு வரோம், நம்ம வெறுமையா செல்லலாமா? தேவனுடைய வசனத்தை சுமந்து செல்லும்படி போகணும். ஒரு வசனம் ஒரு மனுஷனுக்கு அவன் எழுதுக்கு போச்சுன்னா ஒன்னு குத்தப்படணும், இல்லைன்னா சந்தோஷப்படணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குத்தப்பட்டா மன திரும்ப செய்யும், சந்தோஷப்பட்டா எனக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னு சொல்லுவோம், இல்லைங்களா? அப்படிதான் தேவனுடைய வசனம் இருக்கும். நான் வெறுமையா வந்தேன், வெறுமையா சென்றேன்னா என்ன பிரயோஜனம்? நேரம் வேஸ்ட். ஆத்மா இளைப்பாறுதல் போகாததும் ஒரு கடினமான சொல். தேவனுடைய வசனம் வீணில வழங்கப்பட்டது. 3 ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, நானும் சொல்ல, தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கும் போது உன்னிப்பா கவனிக்கங்க. பிரதர் இப்படி இருக்குதான்னு நீங்க வசனத்தை கவனிக்கணும். தேவனுடைய பாடம் கூட நம்ம கூட்டது. ஏன்னா தேவன் பாட்டுல மகிமை பண்ணணும். அந்த பாடல் தேவன் மகிமைப்படணும். தேவன் மகிமைப்படும்படிதான் எல்லாமே செய்யணும். பூலகத்துல இருக்க முதலாளி மகிமைப்படும்படி நீ செய்தா தானேப்பா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். மாம்ச ரீதியா இருக்கிற முதலாளியே நீ என்ன பண்ற, அவன் சந்தோஷப்படுற மாதிரி நீ வேலை செய்யணும். அப்போ பரலோகத்துல இருக்கிற தேவன் எப்படி நினைக்குவார்? மகிமை பண்ணுங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆதாயப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது எழுந்து போறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. பாருங்க, கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராக ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சொல்றாரு பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமான உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும்
இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாய் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இப்ப புரிஞ்சிருக்கும் ஒரு வசனம். ஒரு வசனம் படிக்கும் போதே அதோடைய கருத்து உங்களுக்கு புரியும். ஒரு வசனம் படிக்கும் போது அதோடைய கருத்து உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? என்ன சொல்றது? சரீர முயற்சி அற்ப புரோஜனம். இந்த முயற்சி எடுக்கிற தெரியுமாதான் அற்ப புரோஜனம் சொல்லிட்டார், வேஸ்ட் சொல்லிட்டார். இப்போ சாலமன் முதல்ல என்ன சொன்னாரு? என் கண் கண்டதை ஒண்ணு கூட என்ன பண்ணல, விட்டு வைத்தது இல்லை. அப்போ அந்த முயற்சியில என்ன ஆயிடுச்சு? அற்ப புரோஜனம் ஆயிடுச்சு. இந்த ஜீவன் இப்ப எடுக்கிற இந்த முயற்சி என்ன சொல்றது? இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கிறதா? எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் முக்கியமா, பிரயோஜனம் இல்லாத முக்கியமா? பிரயோஜனம் உள்ளது. அப்ப யோசித்து பாருங்க. ஏன் சகோதரர்கள்? ஏன்னா நம்ம கூடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் என்னன்றாரு? தேவன் கொடுத்த ஈவுங்க அதை வேஸ்ட் பண்ணலாமா? வேஸ்ட் பண்ணலாமா? நிராகரிக்கலாமா? ஒரு செகண்ட்ல என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட விலை உயர்ந்தமான நேரத்தை என்ன பண்றோம்? வீணடிச்சு கொண்டிருக்கோம். பொல்லாத பேசிக் கொண்டிருக்கோம். வீணான மொபைல பார்த்து கொண்டிருக்கிறோம். உன் ஆத்மாவை என்ன பண்ணுகிற? நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஆத்மா ஆதாயத்துக்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றும் செய்யல. அப்ப இந்த வசனம் என்னன்றாரு? இந்த வசனத்துக்கு என்ன சொல்றாரு? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். 9 பாருங்க. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கு. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்றாரு? உண்மையும் எல்லாத்துக்கும் அங்கீகரிக்கும். அங்கீகரிப்பு என்ன தெரியுமா? இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு வேலைக்கு போறேன். அந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் என்றத ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அங்கீகரிப்பு பண்ணி சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீ கன்ஃபார்ம் என்னுடைய எம்ப்ளாயி தான் இல்லையா? அது போல தேவனுடைய வசனம் அங்கீகரிக்கப்பட்டு உண்மை என்றார். அப்போ நாம இந்த உலகத்தோட என்ன பண்ணலாம்? போலாமா? ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளலாமா? ஆத்மாவை ஆதாயம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆத்மா ஆதாயம் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த ஆத்மா வந்து நின்னாலும் என்னன்றது? அது என்ன சொல்றது? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பெறும் காத்துக் கொள்ளணுமா? நமக்கு நிறைய இக்கட்டு வருங்க. கிறிஸ்து சபைனா ஈஸி கிடையாது. நிறைய விதமான இடர்கள் வரும். கொண்டாடி மூலியமா வரும், பிள்ளைங்க மூலியமா வரும், நண்பர்கள் மூலியமா வரும், நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து வரும். எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம்? போகாத அப்படி தடுக்குவாங்க. நீங்க அதே என்ன சொல்றோம்? ஒரு பெரிய கெட்டுப்போற இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வருவாங்க, சுதந்திரமா வாழலாம். ஏன்னா நீ கெட்டு போறதுக்கு என்ன சொல்றாரு? தாராளமா போ, என்னோட நீயும் வந்து சேரு, ஐக்கியப்படு. நீ மட்டும் ஜீவன் போற வழியை நான் விட்டுருவேன்னா பிசாசோட வேலையே அதுதான். எப்போ கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்னிலிருந்து என்ன பண்ணுவான்? உன் ஆத்மாவுக்கு எடுக்கதான் முயற்சி எடுக்கும். உலகத்தில் உள்ளவைகளே உனக்கு ஆசை காட்டுவான். அதோடு தான் நீ என்ன பண்ணுவான்? யார் யார் எது எதுல அடிமைப்பட்டிருக்கிறோமோ அதுல அவன் என்ன பண்ணுவான்? மயக்குவான். அவனோட வேலையே அதுதான். கர்ஜிக்கிற சிங்கம் போல் காத்திருப்பான், எவனை விழுகலாமோ என்று காத்து கொண்டிருப்பான். அப்ப யோசித்து பாருங்க. இப்ப நாம இந்த வார்த்தையை ஒவ்வொன்றொன்றும் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிக்க முடியாது. உங்கள் ஜீவன் எப்படி விலை மதிக்க முடியாது இருக்கிறதோ அப்படி தேவனுடைய வார்த்தையும் அப்படிப்பட்டது. ஏன்னா அந்த வார்த்தையோட ஏன் ஜீவனோட ஒப்பிட்டு பேசினா, இந்த வார்த்தை தான் உங்கள் ஜீவன் இல்லையா? வார்த்தையா இருந்தால் ஒன்னியவான் என்ன சொல்றாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப எங்க வந்துச்சு? ஜீவனா வந்திருக்கு. இப்ப நாம அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம அந்த ஜீவனை எப்படி காத்துக்கொள்றது பாருங்க இல்லைங்களா? சரிங்க. நம்ம ஆத்மாவை எப்படி பண்ணோம்? காத்துக்கொள்ளணும். இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உங்களுக்கு லாபம் என்ன என்ற தலைப்பில் நம்ம சத்தியத்தை கேட்டோம். அந்த ஆத்மாவை நஷ்டம் மட்டும் படுத்திக் கொள்ளக்கூடாது. சரிங்களா? உங்கள் பொறுமையை கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தேவன் நம்மளை நினைக்கும் வரும். தேவனோடு நாம்
சஞ்சரித்துக் கொள்ளும்படி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆத்மா ஆதாயத்தை குறித்து சத்தியத்தை நமக்கு எடுத்துரைத்தார். ஆத்ம ஆதாயம் மிக முக்கியமானது. நான் ஆத்ம அறுவடை செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த ஆத்ம ஆதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது மத்தேயுல சொல்றாங்க பாருங்க, 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். என்ன சொல்றாங்க? கர்த்தர் வழியை ஆத்மா ஆதாயம் படுத்தணும்னா முதல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அந்த வழியை ஆயத்தப்படுத்தணும். அது யாருக்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துவின் சபையார்கிட்ட இருக்கு. அவர் பாதைகளை செமைப்படுத்துங்கள், அவர் பாதைகளை செமைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று. இப்போ ஒரு சத்தம் நமக்கு கேட்டுச்சு. என்னங்க? ஆத்ம ஆதாயம் எப்படி செய்யணும், ஆத்ம ஆதாயத்துக்காக நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா நஷ்டம் அடைஞ்சா அது ஒன்றுமே இல்லை, நரகத்துக்கு தான் போகும். இந்த ஆத்ம ஆதாயத்துக்கு ஒரு சத்தம் கொடுத்தாரு. இதை கேட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த சத்தத்தை கேட்டு இந்த இத்தனை வசனங்களை நம்ம கேட்டு அதோடைய விளக்கங்களை கேட்டு நம்ம அப்படியே இருக்க போறோமா, இல்லை கேட்ட சத்தத்துக்கு ஏற்ற ஒரு ஆதாயத்தை நம்ம செய்யணுமா? அதே அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. தூத்துக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கரத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியங்களால் சேர்ப்பார். பதரோ அவியாத அக்னியிலே சுட்டெரிக்கிறார் என்றார். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. நான் ஆதாயப்படுத்திக் கொள்றதுல 2 விதத்தை கொடுக்கிறார். ஆத்ம ஆதாயம் படுத்தணும்னா முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம், அதை சேகரிக்கிறார். அந்த சேகரிக்கிற ஒரு ஆத்மாவா நம்ம இருக்கணும். அந்த பதரையை சுட்டு போடுற ஆத்மாவா நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இப்படியாப்பட்ட வசனங்களை எழுதி வீட்டுல போய் வாசிங்க, பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அநேக சகோதர சகோதரிகளுக்கும் இதை அறிவிப்பீங்க. தேவன் அப்பதான் ஆத்ம ஆதாயவை நம்ம கொண்டு பண்ணும்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்லதொரு செய்தியை கொண்டு வந்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம கர்த்தரின் பந்திக்குள்ளாக செல்லலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அதுக்கு முன்பாக ஒரு பாடலிலே நம்ம சென்று கர்த்தரின் பந்திக்குள்ள செல்லலாம். பாடலிலே நம்மளை வழி நடத்தும்படி இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக 158ஆம் பாடல் 2 வரி பாடும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே, கலங்கினேர் என்னை கண்டீரா, கதறினே அவர் என்னை பார்த்தாரா, கலங்கினேன் அவர் என்னை கண்டாரா, கதறினேன் அவர் என்னை பார்த்தார், கல்வாரி அன்பண்டை வந்தேன் என் பாவம் என்று நான் உணர்ந்தேன், கல்வாரி அன்பண்டை வந்தேன் என் பாவம் என்று நான் உணர்ந்தேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே,
மாற்றீரே. என் காயம் பார்த்தேடும் என்றாரா, உன் காயம் மாற்றுவேன் என்றாரா. என் காயம் பார்த்தேடும் என்றாரா, உன் காயம் மாறிடும் என்றார். நம்பிக்கையோடு நீ வந்தார், துணையாக இருப்பேன் என்றார். நீ நம்பிக்கையோடு நீ வந்தார், துணையாக இருப்பேன் என்றார். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே. பாடலிலே வழிநடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கர்த்தரின் பந்திக்குள்ளாக செல்லலாம். கர்த்தரின் பந்தியை நமக்கு எடுத்து வரும்படி ராஜ் என்பதனை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக செல்லலாம். இயேசு கிறிஸ்து பாருங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சிலுவையில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏரோது ராஜா விசாரிக்கிறார். நீ யார் என்று கேட்க சொல்ல, உன்னை இந்த ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாள் கட்டுவேன் என்று சொன்னேன் அப்படி விசாரித்து கொண்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு. ஆனா நீ 3 நாள் இந்த ஆலயத்தை இடிச்சு கட்டுவேன் எப்படி சொல்றாங்க? நீ யார் என்று கேட்க சொல்ல, நீனா தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்க சொல்ல, நீ சொன்னபடிதான் நான் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு ஆயுதம் போது ஒரு சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிலுவைக்கு கொண்டு போயிருக்கிறார். அந்த ஜாட்டியில அடிக்க சொல்லுவோம். அந்த ஜாட்டியில இருக்கிற முள்ளு, அதுல இருக்கிற ஒரு பொருட்களை பார்க்க சொல்லுவோம். ஒரு அடிச்சா அப்படியே சத பிச்சுக்கு வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு ஜாட்டியில அவர் 29 அடி வாங்க சொல்லுவோம். அது எவ்வளவு துடிச்சிருப்பார். 39 அடி வாங்க சொல்லுவோம். எவ்வளவு துடிச்சிருப்பார். யோசித்து பார்க்கிறோம். நம்ம செஞ்ச பாவத்துக்காகத்தான் அவரு நமக்காகத்தான் சிலுவையில மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஒரு சட்ட ரத்தமும் நம்முடைய பாவங்களை மன்னித்தது. நம்ம இந்த கம்யூனியன் எடுக்க சொல்லுவோம். நம்ம இதயத்தை நம்ம சோதிச்சு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்துல வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை புட்டு கொடுத்து, நீங்கள் வாங்கி இது புசிங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து, இது என் சரீரமா இருக்குது, வாங்கி புசிங்கள், இது புது உடன்படிக்கையா இருக்குது சொல்லிலே. இது நம்ம எடுக்க சொல்ல நம்ம இதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம செஞ்ச பாவத்திலிருந்து மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, அதை நினைச்சு நீங்க எடுக்க வேண்டும். இது ஞானஸ்தானம் எடுத்து மற்றவங்க தான் அதை எடுக்க வேண்டும். ஒரு பிரதர் ஜபிக்கும்படி கேட்டுக்கணும். ஜபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தை ஆசீர்வதி. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்க எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு திராட்சரசத்துக்காக வசனத்தை பார்க்கணும். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு காக்கும்படி அநேகருக்கு சிந்த புது உடன்படிக்கையாகவும் படியாகவும் என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது திராட்சரசத்துக்காக ஒரு சகோதரர் ஜெபம் கேட்கிறார்.
நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இதோ தகப்பனே, உமது குமாரன் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பாக அவர் சில பாடுகளை பட்டார். தகப்பனே, அவரை சாட்டையால் அடித்தார்கள், அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அதற்கு மாதிரியாக வைத்த அப்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்தது போல தகப்பனே, அவர் எங்கள் பாவங்களுக்கும் எங்கள் அக்கிரமங்களுக்கும் மன்னிக்கும்படி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். அந்த இரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. எல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் பதியை நடத்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம காணிக்கை பகுதிக்குள்ளாக போகலாம். காணிக்கை பகுதியை நடத்தி கொடுக்கும்படி பிரவீன் சகோதரி சபையின் சார்பாக அழைக்கிறோம். இப்பொழுது காணிக்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். காணிக்கைக்காக ஒரு சிறிய வசனத்தை வாசிப்போம். வசனம் எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்த வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகியும் சபையனானது பக்தி விருத்தி அடைவதற்கு நாம காணிக்கையை கொடுக்க வேண்டும். அதே போல நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசுனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கடவன், உற்சாகமாய் கொடு, தேவன் பிரியமாயிருக்கிறார். இது என்ன சொல்லுதுன்னா, விசனமாய் அல்ல கட்டாயமாக அல்ல, உற்சாகமாக கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாகி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இதை நம்ம நிறைவேற்றி வைத்துக் கொண்டு இதில் நம்ம பங்கு பெறுவோம். இப்பொழுது ஒரு சிறிய ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த கொடுத்த இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்கப்பா. இதோ இதை வேதம் சொன்னபடி இது व्यसனமாக உள்ள கட்டாயமாக உள்ள நாம் உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த கட்டளை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி யார் உற்சாகமாக கொடுக்கிறாரோ அவருக்கு தேவன் பிரியமாக இருக்கிறேன் என்று நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். இதன்படியாக இதை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க அப்பா. இதை இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன் ஒரு பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, ஆமாம். தொடர்ந்து வழிநடத்தும்படி ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக காணிக்கையை நடத்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம நிறைவான ஜெபத்துக்கும் அறிவிப்புக்கும் நாம் கடந்து செல்வோம். ஆராதனையானது வாரத்தின் முதல் நாளிலே காலை 9 மணிக்கு தொடங்கி 10:30 வரைக்கும் ஆராதனை இருக்கிறது. அனைவரும் பரிபூர்ணமான ஆராதனையில் பங்கு பெறும்படி அவசியமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா முழுமையான ஆராதனை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். அதனால நம்ம நேரத்துக்கு அந்த டைம் கரெக்டாக வந்துடணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படியாப்பட்ட ஆராதனை நம்ம பங்கு பெறுவோம். அப்புறம் சபையில் இருக்கிற பலவீனமானவர்களுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். முக்கியமாக இமானுவேல் பிரதர் வைஃப் சகோதரிக்கு கண்ணு ஆப்ரேஷன் இருக்கு. இன்னும் 1 மாதம் டைம் இருக்கு. அதுக்கு மருத்துவம் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். இன்னும் பலவீனமா யார் யார் சபையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்காகவும் நம்ம தேவனிடத்துல ஜெபித்துக் கொள்ளுவோம். வாலிப பிள்ளைகள் சகோதரர்களுக்காகவும் அவங்க சத்தியத்துல வளரும்படி நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். பிள்ளைகள் வேத வசனம் பைபிள் கிளாஸ் நடக்குது, அதற்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம்.
அப்புறம் இன்னைக்கு விசேஷமான ஒரு காரியம், நம்ம சரண்யா சிஸ்டருக்கு பிறந்த நாளா இருக்குது. தேவன் அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் தேவனிடத்துல ஜெபித்துக் கொள்வோம். நம்ம நிறைவான ஜெபத்துக்குள்ள போகலாம். நம்ம நிறைவான ஜெபத்துல வழி நடத்தும்படி இமானுவேல் பிரதர் சபையின் சார்பாக அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள யெகோவா என்னும் சங்கீர்த்தமுள்ள தேவாதி தேவனே, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் பங்கு பெறும்படியாய் இப்படிப்பட்ட அனுகிரகத்தையும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் எனக்கும் எங்களுக்கும் நீ தந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. இதில் நாங்கள் இழந்து போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனையும் கிறிஸ்து பரிசுத்தாவின் வார்த்தை கொண்டு இந்த பூமியிலே நடமாடும்படியாய் எனக்கும் எங்களுக்கும் ஆத்துமாய் குறித்து தேவன் எச்சரித்தீர். மத்தேயு 10:28 வாசிக்கிறோம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுக பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தில் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த ஆத்துமாவை நாங்கள் உண்மை உத்தமத்தோடு இந்த ஜீவனை காத்து தேவனுக்காய் வாழும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிலிப்பியர் 1:21 வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்காய் எங்களுக்காய் ஜீவனை தந்தார், அவர் ஜீவனாய் இருக்கிறார். ஜீவனுடைய தேவனுடைய நாமத்தினாலே இந்த பூமியிலே நாங்கள் உண்மை உத்தமத்திலே நடமாடும்படியாய் உண்மை உத்தமாய் வாழும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எபிரேயர் 4 படிச்சபடி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுற கற்கொள்ளப்பட்டதையாம் கற்களை ஆத்துமா ஆவியும் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இழுத்தி நினைவுடைய யோசனை வகை இருக்கிறதா இருக்குது. அந்த வார்த்தையினாலே எங்களை சீர்படுத்தி எங்களை சிறப்படுத்தி எங்களை பலப்படுத்தின கிருபைக்காய் நன்றி. எங்களை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் தடைகள் எல்லாம் மாற்றின கிருபைக்காய் நன்றி. சபைக்குள்ளதை விட்டு விடாதபடி நாங்கள் பயத்தோடு பக்தியோடு இந்த பூமியிலே ஜீவன பண்ண முடியாது எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், உதவி செய்யும், காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். நடத்தினவர்களையும் தேவன் தாமே ஆதரித்து வழிநடத்தும். எல்லா ஒழுங்கு கிருமமாய் நாங்கள் செயல்பட முடியாது என்னையே எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே.